வீட்டை விட்டு வெளியேற அருண் நிறைய பர்சனல் பேக்கேஜஸ் வச்சிட்டு இருக்காரு. ஜாக்லினுக்கு நம்ம அப்படின்ற மாதிரி தோணுது. போடு, இந்த வாரம் நாமினேஷன் வேற லெவல்ல தான் பண்ணிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற 13 பேர்ல 2 பேரை தவிர 11 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அந்த 2 பேரும் நாமினேட் ஆகாத ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு விஜய் விஷால் இந்த வாரம் கேப்டன் பண்ண முடியாது, இன்னொன்னு ஜெஃப்ரி போன வாரமே நாமினேஷன் ஃப்ரீ வாங்கியிருந்தாங்களே, அதனால ஜெஃப்ரியை நாமினேட் பண்ண முடியாது. இவங்க 2 பேர்த்த தவிர மத்த வீட்டுக்குள்ள எல்லாருமே மாத்தி மாத்தி அடிச்சு எல்லாத்தையுமே நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இந்த வாரம் ஓபன் நாமினேஷன் லிவிங் ஹால்ல உட்கார்ந்து யார் யார் நாமினேட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. எல்லாருமே உசாராயி எல்லாருமே நாமினேஷனுக்குள்ள வரணும், அப்பதான் ஓட்டு ஒன் சைடா விழாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த நாமினேஷனுக்கு ரீசன் சொன்னதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோமோ படி ஃபர்ஸ்ட் முத்து வந்து இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியேற நான் ஆசைப்படுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் தான். ஏன்னா ஏற்கனவே முத்துக்கும் அருணுக்கும் போன வாரம் பூரா பிரச்சனை. அப்ப போன வாரமே முத்து வந்து முடிவு பண்ணிருப்பாரு, நம்ம ஸ்ட்ராங்கா விளையாடணும்னா அதுக்கு ஆப்போசிட்ட வந்து தூக்கணும், அப்பனா அருணை தூக்கணும்னு நினைச்சிட்டு அருணை நாமினேட் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறம் என்ன, முத்து அருணை நாமினேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மஞ்சரி அருணை தான் நாமினேட் பண்ணுவாங்க. அதைத்தான் வந்து அருணை தான் வந்து மஞ்சரி நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பர்சனல் பேக்கேஜ் வச்சுட்டு அருண் விளாடுறாங்க. அதான் அருண் தனக்கு பிடிக்காத ஆளுகளை ஒவ்வொரு ஆளுகளா வந்து வச்சு செஞ்சார்ல, அதுல மஞ்சரி ஒரு ஆளு, அதனாலதான் வந்து அருணை நாமினேட் பண்ணாங்க மஞ்சரி. அதுலயும் ஜாக்லின் வந்து அருணை ஒரு மாதிரி சுட்டி காமிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல மத்தவங்களை பகடக்காய யூஸ் பண்றீங்க அருண் அப்படின்ட்டு அருணை நாமினேட் பண்ணாங்க. இப்ப இந்த அருணை நாமினேட் பண்ண 3 பேரு முத்து, மஞ்சரி, ஜாக்லின். இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து புது கூட்டணி மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி தோணுங்கிறதா சொல்லுங்க. அடுத்து ரயான் வந்து மஞ்சரியை நாமினேட் பண்றாங்க. அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து மஞ்சரியை நாமினேட் பண்ண சொல்றான். அந்த இடத்துல நீங்க பாசியா இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு ஜெஃப்ரி சொன்னதா வந்து ஜெஃப்ரி இந்த இடத்துல சொல்லி வந்து நாமினேட் பண்றான். அதுக்கப்புறம் சௌந்தர்யா பண்ணதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் யாரு, ஜாக்லின் தான். ஆக்சுவலி வந்து ஜாக்லின் நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சௌந்தர்யா தான் ஃப்ரெண்டு ஜாக்லினா இருந்தாலுமே ஜாக்லினை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ஜாக்லினுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, ஜாக்லினுக்கு நம்ம நிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரீசன் சொல்லி சௌந்தர்யா அந்த இடத்துல ஜாக்லினை நாமினேட் பண்ணாங்க. ஏன்னா ஜாக்லின் வந்து பயங்கரமா கேம் விளையாண்டாங்க. கடந்த சில வாரங்களா வந்து கோவா டீம்ல இருந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவா டீம் முக்கியமா ஜெஃப்ரி வந்து அந்த கோவா டீமுக்குள்ளே ஜாக்லின் பிளே பண்ணதை கண்டுபிடிச்சு சொன்னவனே, என்ன இப்படியெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா, இனிமேல் நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து, மஞ்சரி இவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால கூட வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லினை வந்து நாமினேட் பண்ணிருக்கலாம். இப்படி நாமினேஷன்ல வந்த 11 அதுல யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா, ராணவ் டைரக்ட் நாமினேஷன், ரஞ்சித் 5 ஓட்டு அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு, பவித்ரா வந்து 3 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அருண் 3 ஓட்டு, மஞ்சரி 3 ஓட்டு, தீபக் 2 ஓட்டு, சௌந்தர்யா 2 ஓட்டு, ஜாக்லின் 2 ஓட்டு, அன்சிதா 2 ஓட்டு, முத்துக்குமரன் 2 ஓட்டு, ரயான் 2 ஓட்டு. ஆனா பரவாயில்லப்பா, கண்டஸ்டன்ஸ் எப்படியோ மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு எல்லாருமே நாமினேஷன் லிஸ்டுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த வாரம் கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல சரியா இந்த வாரம் விளையாடாட்டினா டபுள் எவிக்ஷனா இருந்தா யார் 2 பேர் வெளியே போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரஞ்சித், அடுத்து ரயான், ராணவ் அண்ட் பவித்ரா, இவங்க 4 பேர்ல இருந்து கண்டிப்பா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வீக் யார் 2 பேர் வந்து வெளியே போனா கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.